தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் சொத்துக்காக தாய் தந்தையை கொடூரமாக தாக்கிய மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்ணாகரம் அடுத்த காவக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனியப்பன். தைலம்மாள் தம்பதிக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ள நிலையில் இந்த தம்பதி மூத்த மகன் பராமரிப்பில் இருந்து வருகின்றனர். திருமணம் செய்து கொள்ளாத இவர்களது இளைய மகன் நல்லப்பன் பெற்றோரிடம் சொத்துக்காக தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நல்லப்பன் பெற்றோர் இருவரையும் சொத்துக்காக கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் கை கால் முறிந்த தாய் தந்தை இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட மகன் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கத்திக்கிட்டு கிடக்குறோம். ஒரு பக்கத்தில் ஆளும் இல்லை. 2 பேருமே கத்துறான். அடிக்கிறான்னு கத்தி என்னையும் அவனையும் கத்த கத்த கத்து கத்து காலை கடை பிடிக்கிறோங்கன்னு அப்படியே செமந்து இருக்கு. கையை முடிச்சு விட்டான், நடந்து வரலையும் முடிச்சு விட்டான், கிளவான காலையும் முடிச்சுட்டான். இந்த போலீஸுக்காரு யாரும் எந்த தண்ணியில் கேட்கவும் இல்லை, எங்களை பார்க்கவும் இல்லை. ஏன் இப்படி அடித்தாங்க பிடிச்சாங்கன்னு அவையிலையும் கேட்க எதுவுமே இல்லாதது தப்புன்னு இப்பயும் பாரு கொடுத்து 3-4 நாள் அது பிறந்தாலும் கொடுத்து இன்ன வரைக்கும் யாரையும் கேட்க